பார்த்து வந்துடுறியா? என்னடாச்சு உனக்கு? ஒன்றும் இல்லை அவனே 2 நாளா ஒரு சுத்தம் உடம்பு சரியில்லை அவனுக்கு அனுத்திட்டே இருக்கிறான்டா. ஐயோ உடம்பு சரியா? சரி வாடா அப்போ வந்து ஆஸ்பத்திரிக்கு போவாங்க. ஹாஸ்பிட்டல்லாம் வேணாம், இங்கே சுல்தான் பாய் இது மசூதிக்கு போயிட்டுருவோம். மசூதிக்கா? ஆமா. ஆஸ்பத்திரிக்கு போனதாண்டா உடம்பு சரியாகும். மசூதிக்கு போய் என்ன பண்ண போறீங்க? டேய் நம்ம சுல்தான் பாய் மந்திரிச்ச 10 ரூபா தாயத்துக்கு இருக்குதுல்ல, அது போடுறேன் சரியாயிரும் அவனுக்கு. தாயத்து கயிறு போட்டா எப்படா சரியாகும்? ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு ஒரு தாயத்து ஊசி போட்டானா சரியாகும். கடவுளை பலிக்கிறியா? கடவுள நான் படிக்கல. சரி வா வா என்னதான் பண்றேன்னு பாப்போம். சொன்னா நீ கேட்க மாட்டேன். பாரு அவனால நிக்க கூட முடியலடா. பாய் என்ன பாய் இங்க நிக்கிறீங்க? நேத்து என்ன பாய் 1 கிலோ கறி வாங்குறேன். பாய் 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 பாத்துருக்கேன். அடுத்தது பாத்துருக்கேன் பாய். பாத்துருக்கல? பாத்துருக்கேன். தேவையெல்லாம் பேசக்கூடாது. அந்த விஷயத்தை மட்டும் சொல்லணும். சொல்லு பேட்டா என்ன பிரச்சனை? ஆல்பாக்கு ஜுரம் சரியில்லை. இப்போ உங்களுக்கு காமா எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் பாய். இல்ல பாய் 3 நாளா ஒரே ஜுரம் பாய் எனக்கு விடாம அனுத்தினே இருக்கிறான் பாருங்க. சரமா சைத்தான் உள்ள புந்திருக்கு. கிரீம் 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 சுக்கர பச்சா சுக்கர பச்சா சுக்கர பச்சா. ஐயோ பாய் என்னாச்சு பாய்? சைத்தான் அவனை விட்டு போயிடுச்சு. இனிமே வீட்டுக்கு கூட்டு போலாம். சுக்கர பச்சா சுக்கர சுவாம். ஏய் மச்சான் உடம்பு சரியாயிடுச்சுடா. சரியாயிடுச்சா? ஆமாண்டா. ஆஹா டேய் எனக்கு ஒரு மாதிரி கேரா இருக்குடா. ஏன் கேரா இருக்காது? அந்த ஆள் 10 நாள் பல் விளக்காம மூஞ்சில 3 தடவை ஊதுனா உள்ள இருக்க கெட்ட பாக்டீரியா எல்லாம் போயிடுச்சு. அவன் ஆக்டிவ் ஆயிட்டான். இப்ப அந்த பாக்டீரியா ஃபுல்லா உனக்கு போயிட்டு இப்ப உனக்கு ஜுரம் வந்துருச்சு. ஏண்டா ஜுரம் சரியாகும்னா ஆஸ்பத்திரி போய் ஊசி போடாம அல்லா கோயில தாயத்து போட வரீங்க? வாடா. ஐயோ எப்படி நான் அது போடு. சுக்கர பச்சா சுக்கர பச்சா. ஏய் எல்லாம் மூக்க பச்சா. சுக்கரா. ஐயோ அங்க ஒருத்தர் கொட்டான்டா. என்னப்பா என்ன காலேஜ் சுகமா இருக்க? அது ஒண்ணும் இல்லையா. என்னன்னு சொல்லு. அப்புறம் அதான் தெரியுது மூஞ்சிலே. கொஞ்ச நாளாவே என் பொண்ணோட நடவடிக்கை சரியில்லையா. வித்தியாசமா பண்றா. போன் எடுத்துட்டு பாத்ரூம் போறா. போயிட்டு 1/2 மணி நேரம் கழிச்சு வரா. எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. என்ன சந்தேகம்? லவ் பண்றா? பொண்ணுங்களை பார்த்து வளர்க்கணும்யா. என்ன நீ வளர்க்குற? பொம்பளை பிள்ளை லவ் பண்ண விட்டு என்ன பண்ணிட்டு இருந்த? எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல சார். அதுக்கு தான் சொல்றேன். நம்ம ஏரியால செட் ஆகாது. கேரளால ஒரு நம்பூதிரி ஒருத்தர் இருக்காரு. அவர்கிட்ட அழைச்சி போனோம்னா 1/2 மணி நேரம் தான் வந்திருப்பாரு. எல்லாத்தையும் மறந்துடும் பொண்ணு. அப்புறம் நீ சொல்ற பையனை தான் கல்யாணம் பண்ணுவா. நீ உன் பொண்ணை பேசி தூக்கிட்டு போறோம்னு சொல்லி அழைச்சிட்டு வா. நம்ம போயிட்டு வேலையை முடிச்சுட்டோம். பள்ளி அப்பா சரிம்மா ட்ரெஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணிக்கோ. நம்ம வந்து ஒரு 2 நாள் வந்து எங்கேயாவது டூர் போயிட்டு வரலாம். எங்கப்பா? கேரளா போகலாம். நான் வரலப்பா. இல்லைம்மா நம்ம கேரளா போகணும்னு வச்சுக்கேன் கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும். அந்த மூளைக்கு காற்று ஏறலாம் வச்சுன்னா நம்ம கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக ஆகும். அதுக்கு தான் சொல்கிறேன் வா அப்பா கூட வா. இல்லைப்பா நான் வரல. ஒரு தடவைமா ஜாலியாக இருக்கும். டீ தோட்டம் இந்த மாதிரி நிறையா இருக்கும். இந்த சண்டா மரம்லாம் அடிப்பாங்க. சுற்றி காட்டுறேன் கேரளா. சரி சரி வாமா. அப்பா இந்த குடும்ப கலைக்கிறவன் நம்ம கூட வரான். மல்லி அப்படிலாம் பேசக்கூடாது. பக்கத்துல இருக்காங்க நமக்காக வந்திருக்காங்க. நம்பூதிரி வெயிட் பண்ணுறேன். நான் பசிக்கிறேன். பெருசாமி அவனுக்கு கேட்டிருக்காதுன்னு நினைக்கிறேன். நல்லா கேட்டு நல்லா கேட்டு. சாமி சாமி என்ன என்ன சாமி இது? அது ஒண்ணும் இல்ல, இது ஒரு குட்டிச்சாத்தான் அடக்கி கண்ட்ரோல்ல வச்சிருக்கேன். நீங்க எதுக்காக வந்தீங்க அதை மட்டும் சொல்லுங்க. என் பொண்ணு வந்து ஒருத்தனை விரும்புறா. அது வந்து எனக்கு பிடிக்கல. அவனை எப்படியா மறக்கணும். பெரியசாமி தான் உங்கள்கிட்ட வந்தேன். ஆமா சாமி கேள்விப்பட்டிருக்கேன். அதை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரோம் சாமி. கொஞ்சம் பார்த்து எங்க பொண்ணை செக் பண்ணி காப்பாற்றுங்க சாமி. ஏய் மலையாள பகவதி மந்தோதர மந்தங்கள் பொங்கல் சாமி என்னாச்சு ஓகேங்களா? பிரேமத்து பேய் ஆட்டு கொண்டு ஓடிட்டு இவளை பெண்ணை அழைச்ச கொண்டு போகணும். பள்ளி 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 ஆகாஷ்னு யாரா உனக்கு தெரியுமா? யாரு தெரியும்? பெருசாமி பெருசாமி இப்படி ஒரு விஷயம் இருக்குன்றது நம்ம தமிழ்நாட்டில் இருக்க எல்லா அப்பாக்களுக்கும் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கேன். காதல் கல்யாணத்தெல்லாம் ஈஸியா தகர்த்துடலாமே. ஆமாயா நீ எங்க கேக்குற? அன்னைக்கு அவட்ட சொன்னல என் பேச்ச கேளு சும்மா. ஆமா அப்போ 3 பொண்ணு ஓடி போச்சுல்ல அந்த பொண்ணுங்களுக்கு இது மாதிரி நீ இங்க இருக்க? உங்க அப்பெல்லாம் கூட்டு வந்திருக்க? நல்ல வேலை உன்னை தூக்க உன் ஊருக்கே வரலான்னு பார்த்தா அப்ப இங்கேயே கூட்டு வந்துட்டானா? சீக்கிரம் இறங்கி வாடி போறியா? அதுக்கு முன்னாடி ஒருத்தனை போட்டு ஆட்டினாரு பாரு. ஐயோ ஐயோ நல்ல வேலை நீ அப்பா 1000 ரூபாய் காசை மிச்சம் பண்ணிட்டான். ஓடிடலாம். நல்லா பிண்டி உனக்கு அலறிட்டையா.
ஐயோ இங்கே உட்காந்துருந்த என் பொண்ணு எங்கேயா காணோம்? ஐயோ அவன் ஆளு கூட ஓடுறாயா? அட பாவி, அழகா வீட்டுல இருந்திருந்தாலே 4 நாள் கழிச்சு ஓடிருப்பா. கேரளாவுக்கு கூப்பிட்டு வந்து மந்திரவாதியை பாக்குறேன் மாயாவதியை பாக்குறேன்னு சொல்லி என் பொண்ணை ஓட விட்டானே. அட பாவி, இருமா இதா மாமா காசு வாங்கிட்டு வர சொன்ன. ஓ ஆமாண்டா டே, இந்தா கொடுத்துரு. அண்ணா வீட்டுக்குள்ள இருந்து கொடுக்காதீங்க, வெளியே வந்து கொடுங்க. ஏன் உள்ள இருந்து கொடுத்தாண்ணே? கையில காசு நிக்காதே, வெளியே வந்து கொடுங்க. சரிண்ணா நான் போயிட்டு வரேன், மாமாட்ட சொல்லிடுறேன். வண்டி கட்டல? ஆமா. இந்த எடுத்துட்டு போ, பெட்ரோல் மட்டும் கம்மியா இருக்கு. சரி வண்டியில வை, எடுத்துக்கிறேன். ஏன் வண்டியில வைக்கணும்? நீ ஓட்டிட்டு வந்து கொடுப்ப, நான் எடுத்துட்டு போனேன்னு வை. எனக்கு ஆக்சிடென்ட் ஆகும், தேவையாது வண்டியில வை. அட பாவி, இதுவும் ஒரு வகையான ஒரு தீண்டாமை மாதிரி இருக்கேடா. அப்பா ஐயோ இடிச்சிருச்சு. சரி நம்ம மேலதான் தப்பு. தம்பி போய் தண்ணி குடிச்சிட்டு போ. உள்ள போயிட்டு தண்ணி குடிச்சு உட்காந்துட்டு போ அந்த ஓரமா. ஏன்? ஏய் தடுக்குதுடா, வெளில போற போய் தடுக்குதுடா, தண்ணி குடிச்சிட்டு உட்காந்துட்டு போடா. நான் தெரியாம அந்த கட்டளை இடிச்சுக்கிட்டேன், அதுக்காகலாம் தண்ணி கொடுக்க முடியுமா? உனக்கு சொல்றது புரியல, சகுனம் சரியில்லை சரியா? தடுத்துச்சுன்னா தண்ணி குடிச்சிட்டு போகணும். சிக்கல் வந்தா தான் தண்ணி குடிக்கணும், தடுக்கிறதுலாமா தண்ணி குடிக்கணும்? ஆமாண்டா, தண்ணி குடிச்சிட்டு கொஞ்சம் உட்காந்துட்டு போடா, சொல்றத செய்டா. புதன்கிழமை முக்கியமான ஒரு கிளைண்ட் மீட்டிங் இருக்கு, இன்னைக்கு முடி வெட்டினாதான் கரெக்டா இருக்கும். ஓகே. ஏய் இங்க போற? ஏன் முடி வெட்ட போறேன்? முடி வெட்டியா? செவ்வாய்க்கிழமை முடிட்ட கூடாது, நாளைக்கு போயிட்டு. யோ நாளைக்கு எனக்கு மீட்டிங் இருக்கியா? இப்ப முடி வெட்டினாதான் நாளைக்கு எனக்கு கரெக்டா போக முடியும். சும்மா சொல்லிக்கிட்டே இருக்கேன். என்னடா நீ செவ்வாய்க்கிழமை முடி வெட்ட போனுங்கிற? செவ்வாய்க்கிழமை முடி வெட்ட கூடாது, சனிக்கிழமை என்ன தச்சு குளிக்க கூடாது, நைட்டு கீரை திக்க கூடாது, நிலப்படி தாண்டி காசு கொடுக்க கூடாது, வண்டி சாவியை கையில கொடுக்க கூடாது, படுத்திருக்கும் போது கால் ஆட்டக்கூடாது, வீட்டு தாப்பா சுமூசு மாட்ட கூடாது, நடு வீட்டுல ஆம புற கூடாது. தலை வலிக்குது, நான் போய் ஒரு டீ குடிச்சு வந்துடுறேன்டா. ஏய் விளக்கு வச்சாச்சு, விளக்கு வச்சதுக்கு அப்புறம் வீட்டை விட்டு வெளில போக கூடாதுடா. போடா.